அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஐயனார். பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்தில், முக்கியமாக தேர்தல் களத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் யாருக்கு சாதகமானதாக இருக்கிறது? இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 7 கட்டமாக தேர்தல் என்பது பிரித்து நடைபெறுகிறது நெடுநீண்ட காலமாக. இப்போ இந்த தேர்தல் களம் என்பது முதலில் மோடி அவர்களுக்கு சாதகமானதாக பட்டாலும் இப்பொழுது அது காங்கிரஸுக்கு, முக்கியமாக இந்திய கூட்டணிக்கு சாதகமாக ஒரு களமாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதற்கு முன்னாடியே த வயர் நிறுவனம் வெளியிட்ட கட்டுரையில், அதாவது தேர்தல் ஆணையம் மோடி அவர்களுக்காக கட்டமைத்த ஒரு தேர்தல் அறிவிப்பாக தான் இந்த தேர்தல் தேதிகளை பார்த்தோம். ஆனால் இப்போ அது எப்படி இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக மாறுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாஜக என்ன பண்ணுச்சுன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை முடக்கிச்சு. எல்லாத்தையும் லாக் பண்ணி அவர்களால் எங்கேயுமே ஒரு பிரச்சாரத்திற்கு மட்டுமல்லாது எங்கேயும் செல்ல முடியாத அளவிற்கு அவருடைய அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் செய்யப்பட்டது. இப்போ ஏற்பட்ட நிலையில் அவர்கள் வெறும் 3 கட்டமாக தேர்தல் நடத்தி வச்சுருந்தாங்கன்னா, இந்நேரம் அவங்க எல்லா இடத்துக்கும் பயணப்பட்டிருப்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, இராணுவ ஹெலிகாப்டர் மூலமாகவும் இல்லை அரசாங்க வாகனங்கள் மூலமா, நான் சொல்றது ஃப்ளைட்ல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து எல்லாமே அதை பயன்படுத்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த பக்கம் காங்கிரஸ் சார்பிலையும் இல்லை இந்தியா கூட்டணி சார்பிலையும் இருக்கிறவர்கள் யாரும் அந்த மாதிரியான வாகனங்களை யூஸ் பண்றதில்ல. இன்னும் கேட்டீங்கன்னா, ட்ரெயின்ல போறாங்க, கார்ல போறாங்க, இது போன்ற நடவடிக்கைகள் தான் ஈடுபடுறாங்க. அப்ப இதற்கான நேரம் என்பது அவர்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படுகிறது. இப்ப அந்த நேரத்தை இந்த தேர்தல் களம் என்பது பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. இவங்க 2 கட்டமாகவோ இல்லை 3 கட்டமாகவோ தேர்தல் நடத்தியிருந்தாங்கன்னா, அந்த டைமுக்குள்ள இவர்கள் எல்லா இடத்துக்கும் பயணப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். குறிப்பா சொல்லணும் பார்த்தீங்கன்னா, மோடி தானே இங்க மிக ஒரு ஹைப்ல இருக்காரு. இப்போ மோடி அவர்கள் இல்லை அமித்ஷா அவர்கள் ராணுவ ஹெலிகாப்டர் மூலயமா, ராணுவ ஏரோப்ளைன் மூலயமா போயிட்டு எல்லா இடத்தையும், எல்லா மாநிலத்தையும் அவங்க கவர் பண்ணியிருக்கலாம். அந்த டைம்ல காங்கிரஸால அதை கவர் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றதான் உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே அவங்களுக்கு நெருக்கடியா இருந்துச்சு, பணம் இல்லை அப்படி இப்படின்ட்டு. இன்னும் கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கான இந்த அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த பக்கம் கிடையாதுல்ல. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நமக்கு ஏற்ற மாதிரி தேர்தலை அட்டவணை பண்ணிப்போம் அப்படின்ட்டு இவர்கள் செஞ்சு இப்போ இந்த 7 கட்டமான தேர்தல் இவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு. இப்போ இவங்க எல்லா இடத்துக்கும் பயணப்படுறாங்க ட்ரெயின் மூலயமா. ஏன்னா எல்லா இடத்தையும், அதாவது குஜராத்ல இருந்து, யூபியில இருந்து, தமிழ்நாட்டில இருந்து எல்லா இடத்துக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பயணம் பண்றாரு. எப்படி பண்ண முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்குல்ல. 1 கட்ட தேர்தலுக்கும் 2ஆம் கட்ட தேர்தலுக்குமான இடைவெளி என்பது நெடுநீண்ட காலமா இருக்கு. அப்ப அவங்களால எல்லா இடத்துக்கும் செல்ல முடியுது, எல்லா மக்களிடத்திலையும் தங்களுடைய பரப்புரையை மேற்கொள்ள முடியுது. பிஜேபி என்ன பண்ணுச்சு அப்படின்ற எல்லா விதமான செய்திகளையும் எடுத்து காட்ட முடியுது. இதுதான் 2 கட்ட தேர்தலையும் நடந்துள்ளது. இந்த 2 கட்ட தேர்தலும் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை உறுதி செய்வதாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்ட தேர்தல் மிகப்பெரிய அளவுல ஒரு அடியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய வெளிப்பாடாக தான் 2ஆம் கட்ட தேர்தலில் எல்லாமே மாறிச்சு. இப்போ இந்த 2ஆம் கட்ட தேர்தலும் மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்கு. இனி வரக்கூடிய தேர்தல்களும் பிஜேபிக்கு அடியை கொடுக்கும் அப்படின்றது இன்னும் அதிகப்படியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திராவெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி உடனான கூட்டணி என்பது இப்போ முறிவடைந்திருக்கு. சரிங்களா? இப்பேற்பட்ட நிலையில இன்னும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய யூபி, குஜராத் போன்ற மாநிலங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்யும் அப்படின்றத நம்ம புள்ளி விவரங்கள் வைஸா பார்க்க போறோம். ஏன் நான் புள்ளி விவரங்கள் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன விதமான திட்டமிடுதல் இட்டுச்சு, அமைதி தொகுதியா இருக்கட்டும், இல்லை ரேபரேலி ஏரியா இருக்கட்டும், இது போன்ற இடங்களில் ராகுல் காந்தியினுடைய வருகை என்னவா இருக்கும், இந்த பக்கம் பிரியங்கா காந்தியினுடைய வருகை என்னவா இருக்கும், அகிலேஷ் அவர்கள் ஆளு பெல்ட்ல எந்த அளவுக்கு தன்னுடைய தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதனையெல்லாம் தாண்டி அங்க சமூகம் சார்ந்த வாக்கு வங்கிகள் எவ்வளவு இருந்து கொண்டிருக்கிறது, அந்த சமூகங்கள் எந்த அளவுக்கு அங்க தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 2வது மிகப்பெய ஒரு மதமாக இருந்து கொண்டிருப்பது யூபியில இஸ்லாம் மதம். ஏன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, அங்க கிட்டத்தட்ட 19.26% இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூபியில் நம்ம எந்த அளவுக்கு ராமர் கோயில பேசுறோமோ, எந்த அளவுக்கு இந்துத்துவா அவங்க பேசி கொண்டிருக்கிறார்களோ, அதே அளவிற்கு எதிராக இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி என்பது 19%. இப்ப இந்த வாக்கு வங்கிகள் அனைத்தும் பிஜேபிக்கு எதிரான ஒன்றாக தான் திரும்பக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதான் அவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர்கள் ராஜஸ்தான்ல செய்த பரப்புரையிலேயே ஒரு ஒட்டுமொத்தமா முஸ்லிம்களை சாடனார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்லாது யூபி போன்ற இடங்களில் இன்னமும் மதம் சார்பான பிரச்சனைகளோ இல்லை மதம் தொடர்பான விருப்பு பேச்சுகளோ எழுந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ இந்த ஒட்டுமொத்த வாக்குகளும் இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு தான் அதிகப்படியா இருந்து கொண்டிருக்கிறது.
அதை வந்து நம்ம இன்னும் மாவட்டம் வைஸா கேட்டகரி பண்ணா எந்த அளவுக்கான தொகுதிகளை அந்த இடத்த கைப்பற்ற முடியும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி அதிகப்படியான இடங்களை கிட்டத்தட்ட 80 இடங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக 40 இடங்கள்ல தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. 40 இருந்து 45 அந்த லெவலுக்கு தான் போக முடியும். இன்னும் அதாவது பாதிக்கு பாதியான இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராம்பூர்ல முஸ்லிம்களினுடைய சதவீதம் என்பது 50.6% இருந்து கொண்டிருக்கிறது. மொராதாபாத்ல 47.12% முஸ்லிம்களுடைய சதவீதமா இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் பிஜ்னூரில் 43% முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் சஹாரன்பூர்ல 42% முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாவட்டம். இப்ப இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியானோர் இஸ்லாமியர்களா இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களுடைய வாக்கு எப்படியா இருந்தாலும் இந்த பக்கம் விழுந்தாக வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வேலையின்மை என்பது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, விலைவாசி உயர்வு என்பது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது கணிசமான வாக்குகள் எப்படியா இருந்தாலும் விழக்கூடிய வாக்குகள் காங்கிரஸுக்கும் அங்க இருக்கக்கூடிய அகிலேஷுக்கும் விழும். அப்ப இந்த இஸ்லாமியர்களோட ஒட்டுமொத்த வாக்குமே இந்தியா கூட்டணிக்கு தான் விழும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப இந்த இடங்களை அசால்ட்டா ஜெயிச்சிடும். நம்ம நார்மலாவே பார்க்கவே தெரியுது, கிட்டத்தட்ட 45 இருந்து 50% இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத. இப்ப இந்த பக்கம் ஒரு ஆவரேஜான வாக்கு விழுந்தாலே போதும், 50% மேல் இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு வாக்குகள் என்பது விழும். அப்ப ஈஸியா அந்த இடத்த வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற விட முடியும். இதெல்லாம் தவிர்த்து, அதாவது இஸ்லாமியர்களை தவிர்த்து கிட்டத்தட்ட 10 மாவட்டத்துல இஸ்லாமியர்கள் 30% என்பது இருந்து கொண்டிருக்கார்கள். 30%ன்றது நீங்க தேர்தலை எடுத்துக்கிட்டாலே தெரியும் எந்த அளவுக்கு வாக்கு விழுகிறது அப்படின்றது. கிட்டத்தட்ட 70% தான் ஒட்டுமொத்தமா வாக்கு வந்து விழுகிறது. அப்ப அதுல 30% இஸ்லாமியர்களா இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு வச்சுங்களா. அப்ப அதுல ஒரு 10% போதுனாலும் 30ல 3 போச்சுன்னா கூட மீதி 27% அப்படின்னு வச்சுங்க விழக்கூடிய வாக்குகள். அப்ப 70ல 27 அப்படின்றது எந்த அளவுக்கான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப இதுல இருந்து இந்துக்களுடைய வாக்கெல்லாம் வந்து செலுத்தும். இப்ப ஏற்பட்ட தேர்தல் அரசியல் என்பது அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கணிப்பின்படிதான் இப்ப அந்த இடத்த இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவுல தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமியர்களை தாண்டி, இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி என்பது நம்ம 10 மாவட்டம், இந்த தொகுதிகள் இதெல்லாம் பார்த்தோம்ல. இப்ப இதெல்லாம் தாண்டி இன்னும் யாதவ் சமூகத்தினுடைய வாக்கு என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அகிலேஷ் அவர்கள் அகிலேஷ் யாதவ் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப அந்த யாதவ் சமூகத்தினுடைய வாக்கு என்பது 11% இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அது எல்லாம் இங்க அகிலேஷுக்கான விழுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இன்னும் தாக்கூர் ராஜ்புத் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி வந்து 10ல இருந்து 13% இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். நம்ம ராஜ்புத் சமூகத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்ப இவர்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த சதவீதம் என்பது இந்த கணக்கெடுப்புலாம் எப்பயோ எடுத்த கணக்கெடுப்பு. சரிங்களா? பழைய கணக்கெடுப்பு 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு தான் இன்னைய வச்சுக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த கணக்கெடுப்பின்படி இப்ப புதுசா நம்ம வந்து கணக்கெடுப்பு எடுத்தா இதை விட அதிகமான மக்கள் தான் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்றது உண்மைத்துவம் வாய்ந்தது. இப்ப இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா யூபியினுடைய கள நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எந்த அளவுக்கான ஓட் பேங்கை இந்தியா கூட்டணி கையில வச்சிருக்கு, அதாவது ஓட் பேங்க் இது இவங்களுக்கானதுன்னு தெரிஞ்சு எந்த அளவுக்கு கையில வச்சிருக்கு. இது இல்லாமல் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாகவும் தங்களுடைய வியூகங்கள் மூலமாகவும் முக்கியமா இந்தியா கூட்டணி பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை கையில் எடுக்க உள்ளது. அதுதான் பிடிஏ அப்படின்றத அகிலேஷ் எடுத்ததா பார்த்தோம். அதாவது பிற்படுத்தப்பட்டோர், தலித்ஸ், அப்புறம் மைனாரிட்டி பீப்புள் இவங்களெல்லாம் ஒன்றிணைத்து என்டிஏவுக்கு எதிராக பிடிஏ அப்படின்றத யூபியில அகிலேஷ் அவர்கள் உருவாக்கி இருக்காரு அப்படின்றதான். இப்ப இதன் மூலமாவே தெரிஞ்சிடும் யூபிஐ இவங்க எந்த அளவுக்கு இல்ல எங்களுது யூபியில் நாங்க மொத்தமா அடிச்சிருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது. இருந்தபோதும் இந்த யூபியை தாண்டி குஜராத்திலும் இவங்களுக்கான அடி என்பது விழக்கூடிய சாத்தியங்கள் ஏற்பட்டுள்ளது. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அதாவது குஜராத்ல ராஜ்புத் சமூகத்தினர் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றது ஒரு புறம் நம்ம வச்சுப்போம். இருந்தாலும் ஆம் ஆத்மிக்கான செல்வாக்கு என்பது அங்க இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 25,000 50,000 வாக்குகள் கிட்ட ஆம் ஆத்மிக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் குஜராத்ல விழுந்து கொண்டிருக்கிறது. போன தடவை காங்கிரஸ் தோத்தது எவ்வளவு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 25,000 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல, 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. அது இருக்குதான் செய்யுது. இருந்தாலும் ஒரு சில தொகுதிகள்ல இந்த தோத்ததுக்கான எண்ணிக்கை என்பது குறைவுதான். இப்ப இந்த வாக்குகள் எல்லாம் ஆம் ஆத்மிக்கு விடக்கூடிய வாக்குகள் எல்லாம் இப்ப இந்தியா கூட்டணிக்கு மொத்தமா விடுதுன்னு வச்சுங்களேன். இப்ப காங்கிரஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அந்த இடத்தையும் தேர்தல் களம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய 26 தொகுதிகள்ல குஜராத்ல 26ல 17 தொகுதிகள்ல ராஜ்புத் சமூகத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது தேர்தல் களத்தை, தேர்தல் அரசியலை தீர்மானிப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படின்றத பொறுத்துதான் தேர்தல் களம் என்பது மாறுகிறது. இப்ப அவர்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபியை புறக்கணிக்கும் பொழுது அவர்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிச்சாக வேண்டும். ஏன்னா ஆம் ஆத்மி பிரிஞ்சு நிக்கல.
ஆம் ஆத்மி இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸோட இணைந்து நிற்குது. அப்ப ஆம் ஆத்மிக்கு விடக்கூடிய வாக்குகளா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸுக்கு விடக்கூடிய வாக்குகளா இருக்கட்டும், இல்ல பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் இந்த பக்கம் விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகப்படியா இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியும் ஜெயிப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம இங்க வந்து பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் இல்ல இந்த தேர்தல் களம் பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்தித்துள்ளது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இன்னும் சொன்னோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாகவே இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கான வாக்குகள் அதிகப்படியா இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் முகலாயர்கள் குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதே இல்லை, முகலாயர்கள் குறித்து நாங்க தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. முகலாயர்கள் எப்ப ஆட்சி செஞ்சாங்க, இப்ப அதனை பேச வேண்டிய தேவை என்ன உள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க இந்திய வரலாற்றை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல தமிழ் வரலாற்றை எடுத்துக்கிட்டாலும் சரி, பல்வேறு விதமான ஆட்சியாளர்கள் மாறி 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 ஆண்டு கொண்டே வந்திருக்கார்கள். அப்ப இவர்களுடைய ஆடம் பொற்காலம் அப்படி இப்படின்ட்டு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முகலாயர்கள் வந்து வெறுப்பு பேச்சு பேசினாங்களா, முகலாயர்கள் வந்து இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அப்படின்ட்டு சொன்னாங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. அது தாண்டி நம்ம வந்து சுதந்திரம் பெற்று பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்துக்கு வந்து அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்று நமக்கான அரசியலமைப்பை உருவாக்கி இத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து மக்களாட்சி முறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு உங்களையும் 10 ஆண்டு காலம் ஆண்டு வச்சுள்ளோம். சரிங்களா? ஆனா நீங்க இப்ப முகலாயர்கள் இருக்கிறீங்க, அவங்களை இழுக்க வேண்டிய தேவை என்ன உள்ளது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப எதற்கு இஸ்லாமியர்கள் குறித்தான வெறுப்பு பேச்சை பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்ல ராகுல் காந்தி அவர்கள் இஸ்லாமியர்கள் குறித்தோ இல்ல முகலாயர்கள் குறித்தோ பேச வேண்டிய காரணம் என்னவா இருக்கு? நீங்க வேலைமையை பத்தி பேசுங்க, பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க. இந்திய பொருளாதாரம் எந்த அளவுல இருக்கு, உலக பொருளாதாரத்தோட ஒப்பிடும்பொழுது இந்திய பொருளாதாரம் ஏன் இந்த அளவுக்கு சரிவை சேர்த்துள்ளது, ஏன் அவர்களுக்கு இணையாக நம்மளால வர முடியல? முக்கியமாக உலகில் இருக்கக்கூடிய நாடுகள்ல அதிகப்படியான இளைஞர்களை, அதாவது ஒரு 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும், 40 வயசு வரைக்கும் கணக்கிடுவாங்க. இப்ப இந்த அளவு வயது உள்ளவரை அதிகப்படியான கொண்டுள்ள ஒரு நாடாக இந்திய நாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அளவிற்கான ஒரு எனர்ஜியான ஒரு நாடா இருக்கக்கூடிய நிலையில, இளைய சமுதாயமா இருக்கக்கூடிய நிலையில ஏன் இந்தியாவுடைய பொருளாதாரம் அடிமட்டத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது, ஏன் அதனை வளர்க்க முடியவில்லை அப்படின்றதான் உங்களுடைய கேள்வியா இருக்கும். ஆனா அது எதையுமே மோடி அவர்கள் பேசுவதில்லை. இதுதான் மக்களை சிந்திக்க தொடங்கி உள்ளது அப்படின்றதான் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியினுடைய பிளஸ் பாயிண்டா இருக்கு. சரிங்களா? இது எல்லாரையும் கேள்வி எழுப்பியுள்ளது. நீங்க என்ன சொல்றீங்க, வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க. வளர்ந்தா ஏன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பீகார்காரனோ இல்ல அங்க இருக்கக்கூடிய யூபிக்காரரோ தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய வேண்டும்? இப்ப வளர்ந்தா அங்க இருக்கக்கூடிய தொழில்துறை முன்னேற்றம் அடைந்திருந்தா அங்கே எதனா ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும்ல. இது அடிப்படையான கேள்வி. இந்த கேள்விகளை நாம் கேட்க தொடங்கியுள்ளோம் அப்படின்றத தாண்டி இப்ப அவர்களே சிந்திக்க தொடங்கியுள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக விழப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. தேர்தல் களம் என்னவா இருக்கு அப்படின்றத இனிவரும் தேர்தல்களை நம்ம பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.